ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே நல்ல நேரமாக தாங்க இருக்குது. நீங்கள் வசதியாக வாழ்கிறதுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுது. பிள்ளைகள் தொடர்பான சில சவால்களை சந்திப்பீங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை வெளிக்காட்ட கடினமாக இருக்கும். உங்களோட கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுவீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த அக்டோபர் மாதம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசிநாதனான குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் இந்த மாதம் 6ஆம் இடத்துல வக்கரகதி அடைய போறாரு. 6ஆம் இடத்துல மறைய போகிறதே ஒரு நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் மேலும் வக்கரகதி அடையிறதுனால அது பாசிட்டிவை ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு சந்தோஷத்தை தரப்போகுதுங்க. இதனால பணவரவு, தனலாபம், குடும்ப ஒற்றுமை, நல்ல ஒரு குடும்பம் அமையிறது, பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றது அப்படின்னு நடக்க போகுதுங்க. உங்கள் பேச்சு திறமையால் வெற்றி பெறுவீங்க. மேலும் பேச்சையே தொழிலாக வச்சிருக்கிறவங்களும் வெற்றி அடைவீங்க. மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. மாத ஆரம்பத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் 11ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இந்த மாதம் புதன் உங்களுக்கு வருமானம், செல்வம், செல்வாக்கு, மரியாதை, பதவி உயர்வு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க போறாருங்க. சூரியன் மாதம் பாதிக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வராரு. புதனோடு சேர்ந்து சூரியன் மரியாதையை மட்டும் இல்லாம அறிவு திறமையும் ஏற்படுத்த போறாரு. சுக்கிரன் மாத தொடக்கத்திலேயே விரயஸ்தானத்துக்கு வராரு குரு பார்வையில. அதனால ஏதாவது தவறு நடக்க போகுது அப்படின்னா குரு தடுத்து நிறுத்திடுவாரு. குரு அப்படிங்கிறது உங்களோட சுய புத்தி தாங்க. உங்களோட சுய புத்தி ஒழுங்கா வேலை செய்கிற மாதமாக இது இருக்க போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உறவுகள் சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல சந்தோஷம் ஏற்படும். உங்களோட வாழ்க்கை துணையுடன் வேடிக்கையாக பேசி நேரத்தை போக்குவீங்க. அதே நேரம் உற்சாகமாகவும் இருக்கும். சில சமயங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். ஒட்டுமொத்தமாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும். ஆனால் பெண்கள் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பாங்க. இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் சில சண்டைகள் மற்றும் மோதல்கள் இதெல்லாம் வரலாங்க. குடும்பத்தில் எல்லாரும் டென்ஷனாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலம் கெடலாம். அவங்களோட தேவைகளை செஞ்சு கொடுங்க. சத்தான உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க. மருந்து, மாத்திரை இதையெல்லாம் கரெக்ட் டைமில் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதம் காதல் வாழ்க்கை கூட நல்லா தாங்க இருக்கு. இருவருக்கும் நெருக்கம் ஏற்படும். திருமணத்தை பற்றி பேசுவீங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு சில சண்டைகள் வரும். பொறுமையா இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்கு. எதிர்பாராத பணவரவு காரணமா உங்களோட நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. நீங்க ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சிருந்தா அதுல நல்ல வருமானம் வர எதிர்பார்க்கலாம். கடன் தொல்லை எல்லாம் தீரப்போகுதுங்க. திடீர் பணவரவால உங்களோட எல்லா கடனையும் அடைக்கிற வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க. வீடு, மனை, நகை, வண்டி, வாகனம் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குவீங்க. பணத்தை சேமிக்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். அதற்கான முயற்சியை எடுப்பீங்க. பிள்ளைங்களுக்காக இன்சூரன்ஸ், பேங்க் டெபாசிட் இப்படின்னு பணத்தை சேர்த்து வைப்பீங்க. நாம் இல்லைனாலும் நம்ம குழந்தைங்க யாரையும் நம்பி இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சி முன்னேற்பாடாக செஞ்சு வைப்பீங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த பணம் ஒரு கை கொடுத்து உதவும் அப்படின்னு நினைக்குவீங்க. நீங்கள் பணத்தை தொழிலில் முதலீடு செய்யலாம். அதுவும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொண்டு வரும். உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி தரக்கூடிய மாதங்களை தொடங்கி வைக்க போகுது. பணத்தை செலவு செய்யாமல் புத்திசாலித்தனமாக யோசித்து பணத்தை சேமிங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் நிறைய சுப செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல பணவரவு இருக்குங்க. உங்களோட தொழில் வளர்ச்சி மற்றும் அதிக பணம் சம்பாதிக்க இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துறது அப்படின்னு சிந்திப்பீங்க. அதுக்கான முயற்சியை எடுத்து வெற்றியும் அடைவீங்க. புதிய புதிய வியாபாரம் உங்களுக்கு தேடி வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி தொழிலை பல மடங்கு பெருக்குங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரலாம். நிதானமாக இருங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தையும் உங்களோட நல்ல பேரையும் இதுக்கு எடுத்துரும். பொறுமையான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறது மூலமாக இந்த மாதம் அதிக பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிக வேலையை செய்ய வேண்டி இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. வெறும் கனவு மட்டும் கண்டுக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பயன்படுத்தி அதிக பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அங்கீகாரத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தேடித்தரும். அவங்களோட வேலை திறமை, நேர்மை குணத்திற்கு அதிர்ஷ்டமும் ஒரு பங்கு.
வேலையில் மேல் அதிகாரிங்க கிட்ட பழகும்போது கவனமாக பேசுறது நல்லது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்டயும் சகஜமாக பேசலாம். ஆனாலும் எப்பயும் ஒரு தனி கவனம் வேணும். கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சேலரியோடு சேர்த்து போனஸும் கிடைக்க போகுதுங்க. இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்பட போகுது. இது எல்லாமே கிரகநிலை மாற்றத்தால் தான் நடக்க போகுதுங்க. தனுசு ராசி மாணவர்கள் அவங்களோட படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனால சிரமம் இல்லாமல் படிப்பாங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது. பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க. அதனால் காலேஜ் சேர்கிற வாய்ப்பும் இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பும் இருக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம். அதுலேயும் வெற்றி கிடைக்கும். சின்ன தடங்கல்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் படிப்பில் முன்னேறிக்கிட்டே போவீங்க. உங்களோட படிப்பு ஈஸியாக கற்றுக்கிற ஆர்வம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு தேடித்தரும். ஜாலியான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்துடுவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்திங்க. ஒரு சிலர் அமைதியாக இருக்கிற குணம் கொண்டவங்க. அவங்களோட மௌனம் அமைதியை பார்த்து நிறைய பேர் பழகுவாங்க. தனுசு ராசிக்காரங்களோட ஆரோக்கியம் பெரும்பாலும் நல்லா தாங்க இருக்கு. ஒரு சிலருக்கு ஏதாவது சிறு பிரச்சனை எல்லாம் வரலாம். உடல் பகுதியில் மறைவான இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரலாம். கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு முழங்காலில் ஏதாவது பிரச்சனையெல்லாம் ஏற்படலாம். இந்த மாதத்தில் மருத்துவ செலவு ஏற்படலாம். அவங்களோட மனைவி, உடன் பிறந்தவங்க இல்லைன்னா தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க மறக்காமல் சாப்பிடுங்க. இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மன அழுத்தம் தரும் மாதமாகவே இருக்குதுங்க. ஏதாவது யோசித்து மனதை போட்டு குழப்பிக்குவாங்க. அதனால் தேவையில்லாத விஷயத்த மறந்துடுங்க. மியூசிக் கேட்டு மனதை சந்தோஷமாக மாற்றுங்க. இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுவாங்க. ரொம்ப நாளாக வரன் பார்த்தும் கிடைக்காம தடையாகிக்கிட்டு இருந்தது. அது எல்லாம் இந்த மாதம் சரியாகி திருமணத்திற்கான மாப்பிள்ளை பெண் பார்ப்பீங்க. திருமண வேலையெல்லாம் சுமூகமாக நடக்குங்க. உறவினர்களும் நண்பர்களும் பெற்றோரும் சேர்ந்து இந்த சுபகாரியத்தை நடத்தி வைப்பாங்க. குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக அமைஞ்சிடுங்க. நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாங்க வாழ போகிறீங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அதனால் உங்களோட வாழ்க்கை துணையே உங்களை இப்போ தேடி வர போகிறாங்க. உங்களுக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுங்க. குழந்தை பாக்கியம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதம் அது சக்ஸஸ் ஆக போகுதுங்க. குழந்தை பிறக்கும் போது தான் ஒரு குடும்பம் நிறைவடையுது. அதனால் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுங்க. அவங்களின் ஆசீர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முன்னோர்களின் கோபம் கூட குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட வைக்கும். அதனால் இந்த மாதத்தை தவற விடாமல் நிறைவேற்றுங்க. குல தெய்வத்தோட வழிபாடும் மிக முக்கியங்க. செய்ய முடியாமல் இருந்த பிரார்த்தனைகளை செஞ்சு முடிங்க. குழந்தை வரம் கிடைக்கும். நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து குழந்தை வரத்தை வாங்கலாம். அந்த மகாலட்சுமி தாயி உங்களுக்கு குழந்தையாக மாறி பிறப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. மகாலட்சுமியின் பார்வை உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். இந்த மகாலட்சுமியோட எந்த திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்டோபர் 24ஆம் தேதியில் இருந்து 26ஆம் தேதி வரை சந்திராஷ்டமங்க உங்களுக்கு. சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகிறப்ப அங்கே விரய அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. அவர் 20ஆம் தேதிக்கு மேலே சூரியனுக்கு பார்வை கொடுக்குறாங்க. அதனால் 2 கிரகங்களும் நீச்ச செவ்வாயும் நீச்ச சூரியனும் நீச்ச பங்கம் அடையுது. இதனால் உங்களுக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு, கூட பிறந்தவங்களோட உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துல தனபாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இப்படி எல்லா நல்லது கிடைத்தாலும் தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு சனி போயும் கொடுக்காத பலனை இப்போ கொடுக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய 5 மாதத்துக்கு உங்களுக்கு பண லாபம், மரியாதை அப்படின்னு எல்லாமே அளவுக்கு மீறி கொடுக்க போகிறாரு. தனுசு ராசிக்காரங்களோட பரிகாரமாக ஆஞ்சநேயரை வணங்குங்க. நித்திய சூரியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வணங்குறதுனால எதிரிகள் பிரச்சனையும் குறையும். தலைகணம் ஏற்படாமலும் பார்த்து கொள்வார். மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தனுசு ராசிக்குள்ள வரும் நட்சத்திரங்கள் ஆகும். இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்குரியது. வாயு புத்திரனான ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த அவதார நட்சத்திரம் ஆகும். பூராடம் நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். இதனால இவங்களுக்கு செல்வம் செழிப்பு அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன். அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்டவங்க இவங்க. புராண இலக்கியங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.